சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான சுமார் 40,000 வழக்குகள் நிலுவையில். காங்கிரஸ் துறையிலிருந்து பேருந்து சேவை ஆரம்பம். நீதிபதி இளஞ்செழியனை புறக்கணித்த அனுர சாடும் தமிழ் எம்பி. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் முக்கிய குழுவினர் ஆய்வு. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளின் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கான திட்டத்தை தயாரிப்பதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான சுமார் 40,000 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பல ஆண்டுகளாக சில வழக்குகளுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் செயற்பாடுகள் தாமதமாகி வருவதால் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக குற்றச்சாட்டப்பட்டவர்கள் மீது உடனடியாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை விரைவுபடுத்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உதவியை பெறுவதற்கான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 764 இலக்க தனியார் பேருந்து சேவை இனிமேல் காங்கேசன் துறை வரை பயணிக்கும் என தனியார் பேருந்து சேவையின் 764 பிரிவின் முன்னாள் தலைவர் அமர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். வீதி விடுவிப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இந்த பாதை விடுவிப்பு எமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானது. எமது பேருந்து சேவை இதுவரை வசாவலான் வரையில் சேவையில் ஈடுபட்டது. இனிமேல் காங்கேசந்துறை வரைக்கும் பயணிக்கும். மீண்டும் அதே மார்க்கம் ஊடாக யாழ்ப்பாணம் வரை பயணிக்கும். இந்த பயண சேவைகளை நாம் படிப்படியாக எமது சேவை அட்டவணைகளை மேற்கொண்டு தீர்மானிப்போம். பாதை பூட்டப்படுவதற்கு முன்பு நாம் காங்கேசந்துறை சந்தையில் இருந்து எமது சேவையில் ஈடுபட்டதைப் போலவே மீண்டும் எமது சேவைகளை மேற்கொள்வோம். அந்தோணிபுரம் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அடுத்த 2-3 நாட்களுக்குள் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கமும் தமிழர் தரப்பிலே சில தவறுகளை விடுகின்ற வாய்ப்புகளை உருவாக்குகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், உதாரணமாக சொல்ல போனால் நீதிபதி இளஞ்செழியனை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு அவருக்கு சகல தகமைகளும் இருந்தது. ஆனால் அவர் ஓய்வு பெற்றுள்ளார் என்ற காரணத்தை கூறி ஜனாதிபதி அனுர அவரை புறக்கணித்துள்ளார். அந்த காலத்தில் அவர் ஓய்வு பெறவில்லை என்பதை என்னால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். இளஞ்செழியன் ஒரு தமிழன் என்ற ரீதியில் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. எனவே இளஞ்செழியனை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக்குவதற்கு அனுரவிட்ட தவறை ஜனாதிபதி திருத்தியமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தனர். முன்மொழியப்பட்ட மைதானத்துக்காக ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ள மண்டைத்தீவில் உள்ள ஒரு நிலத்தை இருவரும் இதன் போது ஆய்வு செய்தனர். அத்துடன் யாழ்ப்பாண பாதுகாப்பு படைத்தளபதி மேஜர் ஜெனரல் ககன ஜகமபத்தும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டார். இந்த விஜயத்தின் போது அதிகாரிகள் அந்த இடத்தின் சாத்தியக்கூறுகளை மதிப்பீடு செய்து வடக்கு பிராந்தியத்தில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த வசதியின் மேம்பாட்டுக்கான ஆரம்ப திட்டங்கள் குறித்து விவாதித்தனர். தற்போது தேசிய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இலங்கை கிரிக்கெட் உயர் செயல்திறன் மையத்தின் இயக்குநராகவும் பணியாற்றும் சனத் ஜெயசூரிய கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகளுக்கு நிதி உதவி கோரினார். இந்த முயற்சி வடக்கு மாகாணத்தில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கும் மற்றும் கிரிக்கெட் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று விளையாட்டு அமைச்சர் சுனில் கமகே தெரிவித்தார். இந்த திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். நிதி ஆதாரத்தை தான் இப்போது இறுதி செய்ய வேண்டும். கடந்த மாதம் இந்திய உயர் ஸ்தானிகரிடமும் நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன். கடந்த வாரம் இந்திய பிரதமரிடம் சனத் ஒரு கோரிக்கை வைத்தார். இலங்கை கிரிக்கெட்டும் இந்த திட்டத்துக்கு ஆதரவளிக்கும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பலாலி வீதி 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று மக்கள் பாவனைக்கு திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் பலாலி வீதி திறந்து விடப்பட்டுள்ளமை குறித்து தனது சமூக ஊடக பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி திறக்கப்பட்டதை வரவேற்கின்றோம். ஆனால் சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமா?
இந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டபூர்வமாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட பகுதி அல்ல. மாலை 6 மணியிலிருந்து காலை 5 மணி வரை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டம் உங்களுக்கு அனுமதி வழங்கியது? ஏன் பாதசாரிகள் இந்த வீதியை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கவில்லை? அதனை விட முக்கியமான கேள்வி, தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா எனவும் சுமந்திரன் பதிவிட்டுள்ளார்.